தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ராஜகோபுரத்தில் இருந்த 9 கும்ப கலசங்களும் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மீண்டும் கோபுரத்தில் வைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம். பவானி, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. கண்டிப்பாக. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ராஜகோபுரத்தில் இருந்த கும்பகலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் புதுப்பிக்கப்பட்ட 9 கும்பகலசங்களுக்கு சிறப்பு பூஜைகளுடன் மீண்டும் ராஜகோபுரத்தில் வைக்கப்பட்டது. குறிப்பாக அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த திருச்செந்தூரில் HCL நிறுவனம் சார்பில் 200 கோடி மற்றும் தமிழக அரசு சார்பில் 100 கோடி என மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகளானது நடந்து வருகின்றது. இந்த மதிப்பீட்டில் திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் உட்பட பல்வேறு திருப்பணிகளும் கோவிலை சுற்றியுள்ள விடுதிகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய விடுதிகள் கட்டப்பட்டு தற்போது செயல்பாட்டிற்கும் வந்திருக்கின்றது. இந்த பெருந்திட்ட வளாக பணியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாலாலயமானது நடந்தது. இதனையடுத்து 137 அடி உயரமும் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாகவே நடந்து வந்தது. இதில் ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள் தூண்கள் புதுப்பிக்கும் பணிகளும் ராஜகோபுரத்தில் உள்ள 9 கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்களை மாற்றுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகளும் செய்யப்பட்டது. பின்னர் கோபுரத்தில் இருந்த கலசங்கள் கலற்றி கீழே கொண்டு வரப்பட்டது. அப்போது கோபுர கலசத்துக்குள் இருந்த வரகை எடுத்து பார்க்கும் பொழுது 15 ஆண்டுகள் ஆகியும் அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததை கண்டு அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆச்சரியம் அடைந்தனர். ராஜகோபுரத்தின் கும்ப கலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில் தற்பொழுது பணிகளானது நிறைவு பெற்றிருக்கின்றது. இதற்கு முன்பு திருச்செந்தூர் கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. தொடர்ந்து இந்த வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். இதற்காக பணிகள் தற்பொழுது தீவிரமாகவே நடந்து வருகின்றது. இந்த நிலையில் ராஜகோபுரத்தில் இருந்த கும்பகலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் புதுப்பிக்கப்பட்ட கும்பகலசங்கள் மீண்டும் ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சியானது நடந்தது. இதற்காக கீழே புதுப்பித்து வைக்கப்பட்டிருந்த 9 கோபுர கலசங்களும் கோபுர விமான தளங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அதை நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் உட்பட அனைவரும் கலசத்திற்குள் வரகு போட்டு வணங்கினர். அதைத் தொடர்ந்து கலசங்களுக்கும் மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகளும் நடந்தது. அதன் பின் கோபுர கலசங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கயிறுகள் கட்டி ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கருங்காலி மரத்தில் கம்புகள் ஊன்றப்பட்டுள்ள இடத்தில் இந்த கலசங்கள் ஒவ்வொரு அடுக்காக வைக்கப்பட்டு மீண்டும் அந்த கலசங்களில் வரகு நிரப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோபுரத்தின் உச்சியும் கும்ப கலசங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து குடமுழுக்கு அன்று இந்த கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.